சென்னை கோயம்பேடு மொத்த சந்தையில் காய்கறிகளின் விலை அதிரடியாக சரிந்துள்ளது. தீபாவளி பண்டிகை வரை இந்த விலை வீழ்ச்சிக்கு நீடிக்கும் எனவும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக கோயம்பேடு காய்கறி வியாபாரிகள் சங்க ஆலோசகர் சவுந்தரராஜனுடன் எமது செய்தியாளர் சாந்தி நடத்திய நேர்காணலை இப்போது பார்ப்போம். சார், கடந்த 2 நாட்களாகவே காய்கறிகளின் விலை அதிக வீழ்ச்சி கண்டுள்ளது. எந்தெந்த காய்கறிகள் என்னென்ன விலைக்கு இப்ப விற்பனையாயிருக்கு சார்? கடந்த 2 நாட்களாக 28 ரூபா 30 ரூபாய் விற்ற உருளைக்கிழங்கு 25 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. பெல்லாரி வெங்காயம் 25 ரூபாய் 28 ரூபாய் விற்றது இன்று 18-20 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. நூக்கல் 15 ரூபாய் 20 ரூபாய்க்கு விற்றது 10 ரூபாய் 12 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. முட்டைக்கோஸ் 15 ரூபாய்க்கு விற்றது 10 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. கத்திரிக்காய் 25 ரூபாய் விற்றது 15-20 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெண்டைக்காய் 25லிருந்து 15 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. சார், இந்த விலை வீழ்ச்சிக்கு என்ன காரணம் கூறப்படுகிறது சார்? விலைவாசி காரணம் வரத்து மாமூலாக வர வேண்டியது 280லேருந்து 300 லாரி வருகிறது. வாங்கும் வியாபாரிகள் புறநகர்லேருந்து வாங்குபவர்கள் 20,000-30,000 வியாபாரிகள் வருபவர்கள் இன்று 10,000-15,000 வியாபாரிகள் வருகிறார்கள். கேட்டால் எங்களுக்கு விற்பனை மந்தமாக உள்ளது என்று சொல்கிறார்கள். ஆகையினால் இது அளவும் பொருளை நிறுத்தி வைக்க முடியாது. ஆகையினால் விலை வீழ்ச்சி அடையதில்லை. இந்த விலை வீழ்ச்சி தொடர்ந்து எத்தனை நாளைக்கு நீடிக்கும்? இது இப்போ தீபாவளி வரைக்கும் இதே நிலவரம் தான் நீடிக்கும்.